கல்யாணத்தில் தோற்றாலும் கனவுகளிடம் தோற்கக்கூடாது என்பதை கற்று வைத்திருந்த பெண்ணொருத்தி மீண்டும் காதலுற்றிருக்கிறாள். தன் கனவுகளை மீட்டு தந்த காதலனுக்கு அவள் எழுதும் கடிதம். சாய்ந்து போன என் காதல் வானத்தை நிமிர்த்தி சாயம் போன என் வானவில்லுக்கு வண்ணமடித்தவனே, உன்னிடம் சொல்ல சில செய்திகள் இருக்கிறது என்னிடம். காதலின் செடியில் இவர்கள் கட்டி வைத்திருக்கும் கதைகள் ஏராளம். ஒரு செடியில் ஒரு பூதான் என்றார்கள், பின்னர் ஒன்றுதிர்ந்தால் இன்னொன்று பூக்கட்டும் என்றார்கள். நான் கேட்கிறேன், ஒரு பூ தானே உதிர்ந்தால்தான் இன்னொன்று பூக்க வேண்டுமா என்ன? அந்த பூ எந்தன் வேரினை தின்று கொண்டிருந்தது என்று தெரிந்ததும் அதை உதிர்ந்து போக சொல்லி ஆணையிட்டேன். பின்னர் தானே என் வேரெல்லாம் பூ பூத்தது. ஒரு நீண்ட கால பருவ மாற்றத்தில் தன் இலைகளை எல்லாம் உதிர்த்து விட்டு நிற்கும் ஒரு களைத்து போன விருட்சம். வரவிருக்கும் வசந்த காலத்தை சொல்ல துளிர்விட்டு வரும் ஒற்றை இலை. அந்த இலை அந்த மரத்திற்கு தரும் நம்பிக்கைதான் உன் காதல் எனக்கு. வெறுங்கையோடு வருபவளுக்கு பை நிறைய புன்னகைகளை நிரப்பி அனுப்புபவனே, உன் நேசம் என்னை என்ன செய்திருக்கிறது தெரியுமா? மழை அடித்து ஓய்ந்த ஒரு மொட்டை மாடியை கூட மனமயங்க பார்த்து கொண்டிருக்கிறேன். உன் காதல் சொல்லி தந்த ரசனை அது. அடுத்தவர்களுக்காக கண்ணீர் சிந்துவதில் ஆனந்தம் அடைகிறேன். உன் காதல் கற்றுத்தந்த ஈரம் அது. முத்தமும் மோகமும் மட்டுமில்லை, புத்தமும் தம்மமும் கூட பேசுகிறோம். உன் காதல் கட்டி அணைத்த ஞானம் அது. நான் காதலிக்கும் போதி மரமே, கடல், வானம், நிலா, நட்சத்திரம் இவையெல்லாம் எனக்கு என்னவாக இருந்ததோ அது அத்தனையுமாக நீ இருக்கிறாய் இப்போது. எந்தன் வாழ்வின் சௌந்தர்யம் நீ. என் கலையை, ரசனையை, என் காதலை, ஏன் என்னை எனக்கே கையில் கண்ணாடி பிடித்து காட்டியிருக்கிறாய். கேட்கலாம் என்னை, புதிதாய் காதல் செய்யும் பருவ பெண் போல எதற்கு இத்தனை பீடிகை என்று. காதலிப்பது எனக்கு புதிதாக இல்லாமல் இருக்கலாம், இந்த காதலில் தானே நான் புதியவளாக இருக்கிறேன். என் வாழ்வின் பூரணம் நீ என்பதை எப்படி சொல்வேன்? பெண்ணடிமைத்தனத்திற்கும் அடிமைத்தனத்திற்கும் எதிரானவள் தானே நான். ஆனால் எந்த நிபந்தனையும் இல்லாமல் உன் காதல் முன்னால் மண்டியிட சம்மதித்திருக்கிறது என் மனம். நாத்திகம் பேசுபவள் தானே நான். மீதம் இருக்கும் காலமெல்லாம் உன்னை காதலிக்கும் போதை தொடர இல்லாத இறைவனை கூட இறைஞ்சி வேண்டி நிற்கின்றேன் உன் காதலியா இருக்க வேண்டும் என்று. காதல் என்பது சுகித்தல், சகித்தல் இல்லை என்பதை எனக்கு புரிய வைத்தவனே, உன் காதலியா என்னை இருக்க விடு. இப்படிக்கு உன்னவள் அவள் கவிதையை முடித்து விட்டாள். உங்களின் ஆன்மாவை அழுத்தும் நச்சுப்பூக்கள் இருந்தால் நீங்களும் அதை உதறி பாருங்கள், உங்கள் வேரும் பூ பூக்கலாம்.